என்னத்தை இழுத்துட்டு போறா? ஒரு நிமிஷம் அங்கே நில்லு. இங்க பாரு. மோகினி, இல்ல என்ன விடு விடு, நான் போகணும். எங்க எங்க ஓடிட்டு இருக்க? ஷனாயா, என்னாச்சு? ஏன் கத்துற? ரத்தம் ரத்தம் ரத்தம்! ஆமா, நீங்க எல்லாரும் எப்படி அமைதியா இருக்கீங்க? நீங்க எதுவும் பேச மாட்டீங்க. இந்த வீட்ல ஒரு கொலை நடந்திருக்கு. மோகினியும் இப்பதான் வெளியே போனா. மோகினியா? மேல போயிட்டு யாரையாவது எழுப்புங்க, போங்க, சீக்கிரம் போங்க. வாயை மூடு நீ. யாரையும் எழுப்ப வேணாம். இது பாரு, இந்த பிளட் எல்லாம் க்ளீன் பண்ணிடு. நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போய் மோகினியை கூட்டிட்டு வா. ரத்தத்தை க்ளீன் பண்ணுங்கன்னா என்ன? அதுக்கு அர்த்தம் என்ன? உங்களால எப்படி இப்படி நார்மலா பிஹேவ் பண்ண முடியுது? யாரு கொலை செஞ்சாங்க? அதாவது உங்களுக்கு எல்லாமே தெரியும், அப்படிதானே? மோகினி எங்கேயும் காணோமே. இவ எங்க போயிருப்பா? You know what? I think we should call the cop. எந்த போலீஸும் இந்த வீட்டுக்குள்ள வர மாட்டான், புரிஞ்சுதா? கெஸ்ட் தானே, கெஸ்டாவே நடந்துக்க. நீ என்னெல்லாம் பார்த்தியோ அது எல்லாத்தையும் மறந்துடு. இல்லனா இங்க பாரு, நீ யாருக்கிட்ட எதையும் சொல்லக்கூடாது. சரி, போ ரூம்க்கு. மோகினி எங்கேயே காணோம். என்ன? மோகினி எங்கேயும் காணும். இப்படியே போச்சுன்னா எல்லா ரகசியமும் வெளியில வந்துரும். Help me. அதோ அந்த இடத்துல காட்டு நாய்ங்க, அங்கதான் நிறைய ரத்தம் வேற இருக்கு. ஒரு நிமிஷம். முதல்ல யார் நீங்க? என்ன வேணும்? ஒண்ணுல உட்காரு. நிறைய பாத்து. இந்தா தண்ணி குடி. வேண்டாம், தண்ணி குடி. இப்ப சொல்லுங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? யாரும் இல்லாத ஒரு இடத்துல மூட்டையை இழுத்துட்டு போனாங்க. அப்புறம் காட்டு பெரிய நாய்ங்க, காட்டுக்குள்ள ஏகப்பட்ட ரத்தம். இதெல்லாம் நீங்க எங்க பாத்தீங்க? அவங்க என்ன கொன்னுடுவாங்க. நீங்க ஏன் காட்டுக்குள்ள போனீங்க? உங்களை யாராச்சும் கடத்தி வச்சிருந்தாங்களா என்ன? ஒரு லேடி இருக்கா, கொலை செய்வா. கால்ல சலங்க கட்டி இருப்பா. ரீசெண்டா மர்டர்ஸ் நிறைய நடந்திருக்கு. ஏதோ லேடியோட வேலை தான். என்னோட சித்தப்பா லேடி வேஷத்துல எல்லாரையும் கொலை பண்றாரு. என்ன? அவர் என்னோட ஈமான் சித்தப்பா. எல்லாத்தையும் சரியா கவனிப்பேன். ஈமான் சித்தப்பா, நீங்க தான் நைட்டு இங்க இருந்து கிளம்பி போய் யாரையும் கொலை பண்றீங்களா? யார் சித்தப்பா? சித்தப்பா இல்ல, நான் ரசிலி மம்மி. அந்த லேடி ஒரு ஆம்பளையா? உங்க சித்தப்பாவா? இமானா? அப்படின்னா
ஒரு மனுஷன் லேடி வேஷம் போட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் தான் உன்னை தாக்குனானா? அவர் என்னோட சித்தப்பா தான். அவர் தான் ஒரு லேடியா மாறி எல்லாரையும் கொலை பண்ணாரு. நேத்து தான் நான் பார்த்தேன். சித்தப்பா யாரையோ கோணில போட்டு எடுத்துட்டு போனாரு. ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஒரு ஆளு லேடி கெட்ட போட்டுக்கிட்டு மக்களை கொலை பண்றான். நேத்து நைட்டு கொலை பண்ணி யாரையோ கூடையில வர போட்டு எடுத்துட்டு போயிருக்கலாம். இவங்க மேல என்னடானா வெறிநாயையும் கடிக்க விட்டுருக்கான். கதை ரொம்ப விசித்திரமா இருக்கு. சரி, இது ஒண்ணும் கதை இல்ல, நான் உண்மையை தான் சொல்றேன். சரி, உங்க பேச்ச நாங்க நம்புறோம். உன் பங்களா எங்க இருக்கு, அப்புறம் உங்க இமான் சித்தப்பா எங்க இருக்காரு? சார், சரி, இதான் அந்த இடம். இங்க இருந்து தான் மூட்டை இழுத்துட்டு வெளியே கொண்டு போனாரு. இங்க ரத்த கரையெல்லாம் இருந்தது. ஆமா, அதோட சார் நான் ஷனாய் மேல மோதினேன். அப்பவும் ரத்த கரை இருந்தது. அப்பதான் நான் வெளியே ஓடி போனேன். இப்போ நீ சொல்றத பார்த்தா இங்க ரத்தக்கரை இருந்தது, அதை கிளீன் பண்ணிருக்காங்க. ஆதாரங்கள் எல்லாத்தையும் அழிச்சிருக்காங்க. இமான் சித்தப்பாவை காப்பாத்திருக்காங்க. ஆமா சார், நான் உண்மையை தான் சொல்றேன். அட நீங்கெல்லாம் யாரு? மோகினி, நீயா? எங்க போயிருந்த? மோகினி, உன்னை எல்லா இடத்துலயும் தேடணும் தெரியுமா? இதெல்லாம் எப்படி நடந்தது? இவங்கெல்லாம் யாரு? நாங்க சிஐடில வந்திருக்கோம். சிஐடி? சிஐடி? மோகினி தான் சொன்ன அவளோட நிலைமைய. இங்க தங்கியிருக்கிற இமான் சித்தப்பா தான் பண்ணாராமே. இமான் அவனோட வேஷத்தை மாத்தி பொம்பளை வேஷத்துல வந்து மக்களை கொல்றானாமே. இப்ப சொல்லுங்க, அந்த லேடி அது உங்க இமான் சித்தப்பா தானா? அந்த ஆள் ஒரு மூட்டை இழுத்துட்டு போறத மோகினி அவ கண்ணாலேயே பார்த்திருக்கா. இவளையும் தாக்கி இருக்கான். இமான் எங்க இருக்கான்? ஒழிச்சு வச்சிருக்கீங்களா? வீட்டுல யாரையோ கொலை பண்ணிருக்கால அவன். சார் இங்க பாருங்க சார். அவ உங்ககிட்ட சொல்றது எல்லாமே உண்மைதான் சார். இவங்க எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் சார். ப்ளீஸ் நீங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணுங்க. நீங்க யாரு? மை நேம் இஸ் ஷனாயா. நான் மோகினியோட தூரத்து உறவு. இந்தியா சுத்தி பார்க்க வந்தேன். இவங்க எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் இப்பதானே நீ சொன்ன. இவங்களுக்கு என்ன தெரியும்? சார், நேத்து நைட்டு இங்க யாரையோ கொலை பண்ணிருக்காங்க. அதோட அந்த நேரத்துல நான் பேச முயற்சி பண்ணேன். அப்போ இங்க இருந்த ரத்த கரைய இவங்க கிளீன் பண்ணிட்டு என்னையும் வாய மூடுன்னு சொல்லிட்டாங்க சார். இவங்களும் மோகினியை தேடுறதுக்கு பெரிய முயற்சி எல்லாம் ஒண்ணும் எடுக்கல சார். உங்க கண்ணு முன்னாடி தான் க்ளீன் பண்ணாங்களா? எஸ் சார். அதோட என்ன திரும்ப ஊருக்கு அனுப்புறத பத்தியே இவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன கொலகார குடும்பமா இருக்கு? ஒருத்தன் என்னன்னா கொலை பண்றான், இன்னொருத்தன் அதை கிளீன் பண்றான். ஆதாரங்களை நீங்க அழிச்சிட்டீங்க. இது ரொம்ப பெரிய தப்பு. ரத்தத்தை கிளீன் பண்ணது யாரு? செஞ்சது யாருன்னு கேட்டேன் சார். அது நாங்க 3 பேர் சேர்ந்து தான் ரத்தத்தை கிளீன் பண்ணோம். அருமை. உங்களுக்கு இமான் சித்தப்பாவை தெரியாது? நாங்க சாக ஆசைப்படல, அதனால தான் சும்மா இருக்கோம். உண்மையாவே லேடியோட ட்ரெஸ் போட்டு தான் சுத்துவாரா? சார், லேடியோடைய ட்ரெஸ் இல்ல, அவங்க அம்மாவோடைய ட்ரெஸ். யார் அவங்க வழியில வந்தாலும் அவர் கொலை பண்ணிடுவாரு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சார், இமானோட மூளையில ஒரு விஷயம் பதுங்கி இருக்கு. அவரு அம்மா ரஸ்லியோட ட்ரெஸ்ஸை போட்டுப்பாரு. அது இல்லாம அவங்க அப்பா அவங்க அம்மாவை எப்படி கொன்னாரோ அதே மாதிரி எல்லாரையும் கொல்லுவாரு. இம்மான் அப்ப சின்ன குழந்தையா இருந்தா தன்னோட அம்மா கொலை செய்யப்பட்டப்ப கண்ணால பாத்துருக்கான். அந்த அதிர்ச்சி மூளையில பதிஞ்சு போயிருக்கு. இப்ப சொல்லுங்க, இமான் சித்தப்பா வழிக்கு யார் வருவாங்க? அதோட இதெல்லாம் சரியில்லை. அவர் எப்படி ஜெயில போடுறது? நேத்துல இருந்து அவர் வீடு திரும்பல. உன்னோட இந்த இமான் சித்தப்பா யாரோ ஒரு பணத்தை இங்கிருந்து இழுத்துட்டு போயிருக்கா. வீட்டுக்குள்ள யாரையோ கொலை பண்ணிருக்கா. ஆனா நீ எதுவுமே பேசாம ஏதோ மறைக்கிறீங்க. அவன் யார வேணும்னாலும் கொலை பண்ணுவான். உங்களுக்கு பயம் இல்லையா? அப்படிலாம் இல்ல சார். இமான் இது வரைக்கும் வீட்ல இருக்க யாரையும் தாக்குனது கிடையாது. அப்ப நேத்து யாரை கொலை பண்ணான்? நேத்து யாரை கொண்டான்னு சொல்லு. சலீனா, கொஞ்சம் மேல வாயே. வரேன் மேம். சலீனா எங்க வீட்டு ஹவுஸ் கீப்பர். நேத்து நைட்ல இருந்து அவளை பார்க்கல. நீ எதுக்காக முதல்ல சொல்லல? நான் ரொம்பவே பயந்து போயிருந்தேன். நான் இவங்கள பார்த்து பயந்து போயிட்டேன். சலீனா எங்க? எங்களுக்கு தெரியாது சார். தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? இது நடக்கும்போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? எங்க இருந்தீங்க நீங்க?
நான் ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்துட்டு தூங்கிட்டு இருந்தேன். ஸ்லீப்பிங் பில்ஸ்? யாரோட கணவன் இமான் மாதிரி இருக்கானோ அவன் மருந்து சாப்பிட்டுட்டு தானே தூங்க முடியும். சார் நான் என் ரூம்ல தூங்கிட்டு இருந்தேன். அப்புறம் சார் நான் புக்கை படிச்சுக்கிட்டே தூங்கிட்டேன். எனக்கு எதுவுமே தெரியல. ஷெனாயோட குரலை கேட்டு தான் நான் கீழே வந்தேன். ஆச்சரியமா இருக்கு சார். வீட்டில் கொலை நடக்கும்போது எல்லாரும் தூங்குறாங்க. சரி, நாங்க வீட்டை செக் பண்ணுவோம். ஸோ இதுதான் உங்களோட ரூம் இல்ல? எஸ் சார். சார் பால் குடிச்ச கிளாஸ் ஸ்லீப்பிங் பில்ஸ் கலந்து குடிச்சிட்டு நான் தூங்கிடுவேன். உங்களுக்கு மருந்து கொடுக்கறது யாரு? சார் மெஹன். மெஹன். அது இருக்கட்டும். இமானை நீங்க கடைசியா எப்ப பாத்தீங்க? சார் நேத்து நைட்டு 11 மணிக்கு அவன் ரஸ்லியோட ட்ரெஸ் போட்டு பயம்புத்துனான். அவ என்ன சொன்னா? சார் உங்ககிட்ட நான் என்ன சொல்ல, இமான் என்ன பயம்புத்தி இந்த வீட்டில் அடைச்சு வச்சிருக்கான். நான் யார்கிட்டயாவது இந்த உண்மையை சொன்னா என்னை கொன்னுடுவேன் பயம்புறுத்தி வச்சிருந்தான். அதெல்லாம் போய் உனக்கு ஒன்றும் ஆகாது. அது சரி, நீங்க எப்போ முழிச்சீங்க? ஷெனாய் கத்துனா இல்லையா? சும்மா லைட்டா தான் நீங்க தூக்க மாத்திரை எடுத்திருக்கீங்களா? ஷெனாய் கத்துனதும் நீங்க கண்ணு முழிச்சிட்டீங்க. சார் இங்க பாருங்க. இந்த ட்ரக்ஸ் விக் இமான் அங்கிள் போறதா மோகினி நம்ம கிட்ட சொன்னால அந்த ட்ரெஸ்ஸுங்க தான் இது. சார் இந்த ட்ரெஸ் தான் அடிக்கடி சித்தப்பா போடுவாரு. ஸ்ரேயா, கொஞ்சம் பாத்ரூம் போய் பாரு. ஏன்னா அங்கேயும் ட்ரெஸ் இருக்கலாம். சார் ஜரீனாவோட ரூமுக்குள்ள பல விஷயம் நடந்திருக்கு. இங்க இருக்கிற நிலைமையை பார்த்தா கொலகாரம் கூட இவ சண்டை போட்டுப்பா போல. ஆச்சரியம் என்னன்னா இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, ஆனா யாருக்கும் ஒன்றும் கேட்கலையா? பாத்தீங்களா சார், சலீனாவை கொலை பண்ணி மூட்டையில கட்டி அப்புறமா இழுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா யாருக்கும் எதுவும் தெரியாது. இங்க இருக்கிற எல்லாரும் போய் சொல்றாங்க. எனக்கும் அப்படிதான் சார் தோணுது. சார் எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்க இமானை காப்பாத்துறதுக்காக தான் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க, ஓட விட்டுருக்காங்க. ஆமா சார், ஹவுஸ் கீப்பர் யாரு கொலை பண்ணுவாங்க? வீட்டுல 5 பேர் இருக்காங்க, எல்லாரையும் விட்டுட்டு சலீனாவை கொலை பண்ணிருக்கான். வீட்டு வேலைக்காரியை போய் கொலை பண்ணிருக்கான். இங்க என்னவோ நடந்திருக்கு சார். என்னவோ நடக்குது பங்கஜ். அவ வீட்டுக்குள்ள இவ்ளோ ஆளுங்க இருந்தும் அவங்க யார் மேலேயும் அவ கை வைக்கல. ஆனா வீட்டு வேலைக்காரியை கொலை பண்ணிட்டு இங்க இருந்து அதை இழுத்துட்டு போயிருக்கா. அப்புறம் இந்த மர்டர் வெப்பன் இங்கேயே விட்டுட்டா. சார் அது பணத்தை மறைச்சு வைக்கிற அவசரத்துல மறந்துட்டு போயிருப்பான் சார். சார் பாத்ரூம்ல எந்த துணியும் இல்ல. அதெல்லாம் சரி, இந்த இமான் கிட்ட அவனோட அம்மாவோட, அதாவது ரசிலியோட எத்தனை ட்ரெஸ்ஸஸ் இருக்கு? சார் 10 இருக்கணும். 10? 1 2 3 4 5 6 7 8 9 10. இங்க கண்டிப்பா வேற எதுவும் நடக்குது. மோகினி, மூட்டையில பணத்தை இழுத்துட்டு போகும்போது உன்னோட சித்தப்பா எந்த ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாரு? சார் அது கிரீன் கலர் ட்ரெஸ். ஆனா இங்க இருக்கிற ட்ரெஸ், அதாவது 10 ட்ரெஸ்ஸும் 10 ஹேங்கர்ல தொங்குது. ஆனா அந்த கிரீன் ட்ரெஸ் இங்க காணோம், அந்த ஹேங்கரையும் காணுமே. அப்படின்னா இது புது ட்ரெஸ். அதாவது இந்த கிரீன் கலர் ட்ரெஸ் அது எங்கிருந்து வந்தது? இல்ல சார், நிஜமாவே எனக்கு தெரியாது. ஸ்ரேயா, ஏதோ ஒன்று நடக்குது. கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒன்று நடக்குது. அதாவது கிரீன் கலர் ட்ரெஸ், நியூ ட்ரெஸ் எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது? இந்த இடத்துல தான் சலீனாவை கொலை பண்ணியிருக்கணும்.
அதனால தான் இங்க ஏகப்பட்ட ரத்த கரைகள் இருக்கு. என்ன விழுந்துச்சு இப்போ? சார் லைட்டா ஒரு சத்தம் கேட்டுச்சு. அதோ இருக்கு பாரு பங்குச்சேடு. இந்த கம்மல் இதை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். மோகினி இதை கொஞ்சம் பாருங்க, எங்களுக்கு இது இங்க கிடைச்சது. இதுவா? என்னோட கம்மல் தான். இது உங்களுதான்? ஆனா இது எப்படி அங்க? மோகினி, நீ என்ன சொன்ன? உன்னோட மயக்கம் தெளியும் போது வெளியில எங்கேயோ இருந்தேன்னு சொன்ன. அப்படி இருக்கும்போது உன்னோட காதோட கம்மல் சலீனாவோட ரூமுக்கு எப்படி போச்சு? சலீனா உன் காதில் இருந்து அதை இழுத்து எடுத்தாளா என்ன? இல்ல சார், நான் நிஜமா தான் சொல்றேன். இந்த கம்மல் எப்படி அங்க போச்சுன்னு எனக்கு தெரியாது சார். ரொம்ப ஈஸியான வார்த்தை, எனக்கு தெரியாது. இல்ல மேம், நான் உண்மையை தான் சொல்றேன். இப்பதான் ஞாபகம் வருது. அபிஜித், அந்த கத்திய கொஞ்சம் காட்டு. இதை யார் கொண்டு வந்தது? சார் இதுல ரத்தக்கரை இருக்க. இதை நாங்க செலினாவோட ரூம்ல இருந்து எடுத்தோம். இத கொலகாரன் இல்ல இமான் தான் கண்டிப்பா யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து யுக்கோட கத்தி. நான் தான் இது ஆன்லைன்ல வாங்கினேன். சார் இதோட ரெசிப்ட் கூட என்கிட்ட இருக்கு. நான் கொண்டு வரேன். அப்படின்னா நீயும் இமானுக்கு உதவி பண்ணிருக்க. இன்னும் என்னவா? எல்லாரும் கொலைகாரனை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. என்ன இதெல்லாம்? இந்த கத்தி என்னதுன்னா என்னதான்? நான் யாரையும் இதால கொலை பண்ணல. அப்புறம் அதோட இந்த ஸ்விஸ் நைஃப் எப்படி அங்கே போனதுன்னு எனக்கு தெரியல. இன்னொன்று, இமான் அங்கிள் இதை பயன்படுத்தினாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இங்க பாரு, இதுதான் மர்டர் வெப்பன்னு தெரிய வந்துச்சுன்னா நீ தான் நல்லா வசமா வந்து மாட்டிப்ப. புரிஞ்சுக்க. நான் யாரையும் இதால கொலை பண்ணல. அப்புறம் அதோட இந்த ஸ்விஸ் நைஃப் எப்படி அங்கே போனதுன்னு எனக்கு தெரியல. இன்னொன்று, இமான் அங்கிள் இதை பயன்படுத்தினாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இங்க பாரு, இதுதான் மர்டர் வெப்பன்னு தெரிய வந்துச்சுன்னா நீ தான் நல்லா வசமா வந்து மாட்டிப்ப. புரிஞ்சுக்க. ஆமா, உங்க அன்னைக்கு அப்படி நீங்க என்ன மருந்து கொடுக்குறீங்க? சார் அது இமான் அண்ணா சொன்னதுனால தான் நான் கொடுத்தேன். ஓ, ஒரு பயங்கரமான கொலைகாரன் கூட தான் நீங்களாம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நைட் ஆனால் பொம்பளைங்க ட்ரெஸ்ஸை போட்டு ரோட்டில் போய் திரியிறான், ஜனங்களை கொலை பண்ணுறான், வீட்டில் வந்து படுத்துக்கிறான். ஒவ்வொரு நாள் அவன் மூடும் சேஞ்ச் ஆகுது. வீட்டில் இருக்கிற வேலைக்காரியை கொலை பண்ணிட்டு இப்போ அவன் மாயமாக மறைஞ்சிருக்கான் வேற. அதுவும் கிரீன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வீட்டில இருந்து மாயமா மறைஞ்சிருக்காங்க. மோகினி எல்லா சீன்ஸையும் பார்க்குறான், அப்புறமா மயங்கி விழுறான். கதைக்கு மேல கதையா சொல்லிட்டு இருக்கீங்க. எவனும் உண்மையை சொல்லல. மோனி, எங்க கூட ஃபாரன்சிக் லேபுக்கு வா. சார், நான் தானே உங்களை தேடி அங்க வந்தேன். ஆனா நீங்க என்னையே பிடிச்சிட்டு போறீங்க. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இங்க உயிருள்ள சாட்சி நீ மட்டும்தான் இருக்க. அதனால தான் கூப்பிடுறோம். சார், நானும் உங்க கூட சேர்ந்து வரலாமா? நான் இங்க இருந்தேன்னா சேஃபா இருப்பேனான்னு சந்தேகமா இருக்கு. சரி, ஆனா ஒரு விஷயத்த மறக்காத. இங்க இருந்த யாரும் எங்களோட பெர்மிஷன் இல்லாம இந்த சிட்டியை விட்டு வெளியில போக கூடாது. மோகினி ஏன் சிஐடியை கூட்டிட்டு வந்தா? இப்போ என்ன பண்ண போறோம்? நம்ம நிலைமை என்ன ஆக போகுது? என்ன ஆகணும்? முதல்ல இமான் சித்தப்பா பயத்துல வாழ்ந்தோம். இப்போ சிஐடி எப்போ யார் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பயந்து வாழணும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு இன்னைக்கு வரைக்கும் இமான் சித்தப்பாக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஆனா ஒரு விஷயம் தான் எனக்கு புரியல. அதாவது இந்த கொலையில அவருக்கு யாரு ஹெல்ப் பண்ணாங்க? ஓ அண்ணி, உங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நீங்க இம்மானாக்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ஏன்னா தனியா ஜெரீனா பாடி எடுத்துட்டு போக முடியாது. அதனால சிஐடி எங்க மேல சந்தேகப்படுறாங்க. எதை பத்தியும் யோசிக்காம வாயில வந்தது உளர்வியா? நான் எதுக்காக அவனுக்கு ஹெல்ப் பண்ணும்? எனக்கு இப்பவும் அந்த கோரமான உருவம் ஞாபகத்துல இருக்கு. அன்னைக்கு தான் எனக்கு அவன் யாருங்கிறதே தெரிய வந்தது.
என்னாச்சு? ஏன் என்ன முறைக்கிற? கல்யாணம் ஆகி 2 நாள் கூட ஆகல, இப்பவே நீ என்ன முறைக்கிற? ஏமா? இமான், தயவு செய்து பேச்சு மாத்த முயற்சி பண்ணாத. அந்த ஷோரூம்ல உனக்கு என்னாச்சு? நீ பிங்க் ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே ஏன் ஒரு லேடி மாதிரி ரியாக்ட் பண்ண? எனக்கு ஒரே வெக்கமா இருந்தது. அதோட உன் குரலுக்கு என்னாச்சு? அதோட நீ மனுஷா வேற அரைஞ்சிட்ட. இமான், நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற? இமான், நான் உன்கிட்ட தான் கேக்குறேன். என்னாச்சு இமான்? காரையே நிப்பாட்டின. துப்பட்டா, நம்மளுடைய என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதை நான் வாங்கி கொடுத்தது உனக்கு ஞாபகம் இருக்கா? அழகா இருக்கு, ஆனால் போட்டிருக்க விதம் தான் சரியில்லை. எப்படி போடணும்னு சொல்லவா? இதை இப்படி பண்ணணும், அப்புறம் இதை அந்த மாதிரி சுற்றி. 5 வருஷமா அவன் நிழல்ல நான் பயந்து பயந்து வாழ்ந்துட்டு வரேன். ஆனா நீ என்னடானா நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ற. நீ ஏன் யூக கேட்க மாட்டேங்கிற? ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண இமான் கால்ல இவன் தானே போய் விழுந்தான். அந்த கத்தி இவனோடது தானே. ஒருவேளை காசு சம்பாதிக்கிறதுக்காக இவன் கூட ஹெல்ப் பண்ணிருக்கலாம் இல்லையா? அதெல்லாம் வேண்டாம் சித்தி. நான் உங்களை மதிக்கிறேங்கிறதுக்காக நீங்க கண்டபடி என்ன பேசக்கூடாது. சித்தி சொல்ற மாதிரி நான் எந்த காரியமும் பண்ணல. நீ என்ன நினைக்கிற? நான் உன்னை நம்புவேனா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஈமான் சித்தப்பா என்னை எவ்வளவு அடிப்பார்னு உங்களுக்கு தெரியும். ஆனாலும் நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவேனா? நான் இவ்வளோ க்ளோஸ் சொந்தமா இருந்தும் கூட, நான் அவரோட மகன் மாதிரி இருந்தும் அவர் என்னை எப்படியெல்லாம் கேவலப்படுத்தி இருக்காரு. அதெல்லாம் என்னால மறக்கவே முடியாது. அண்ணா ப்ளீஸ் யுங்க மன்னிச்சிருங்க. சின்ன பையன். சின்னவண்ண என்ன வேணும்னு கேட்பானா? கையை நீட்டி பணத்தை கேட்குறான், நான் கொடுப்பேன்னு நினைச்சானா? மறுபடியும் என்கிட்ட பணம் கேட்காத. ஓ சித்தப்பா, நீங்க எனக்கு கொஞ்சமா ஹெல்ப் பண்ணா போதும். நான் ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிப்பேன். அதிக பணம் தேவைப்படாது. கொஞ்சம் கொடுங்களேன். வாயை மூடிட்டீங்க, அது போ. உனக்கு பணம் வேணுமா? ரசிலிக்கிட்டயே பணம் கேட்பியா? வேணுமா? ரசிலி உனக்கு பணம் கொடுப்பா. பணமா கேட்ட? அடிக்காதீங்க. வாங்கிக்கடா. அடிக்காதீங்க ரசிலிக்கிட்டயே பணம் கேட்கிறியா? சித்தப்பா வேணாம் சித்தப்பா. வாங்கிக்க. சித்தப்பா இல்ல சித்தப்பா, எனக்கு பணம் எல்லாம் வேணாம். போலீஸ் கிட்ட சொல்லிருக்கணும். இன்னைக்கு சித்தப்பா ஜெயில இருந்திருப்பாரு. அதோட நீங்க சித்தப்பா என்னடா சொல்ல வர? மொத்த சொத்தையும் அடையறதுக்காக இமான் சித்தப்பா பின்னாடி நீங்க நாய் மாதிரி சுத்துனீங்க. எனக்கு தெரியும். அவர் செய்யற தப்ப மறைக்கிற ஆள் நீங்க தான். ஷட் அப். வேற வழி இல்லாம தான் அவருக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். ஏன்னா இங்க இருக்கிற எல்லாமே அவர் கையில தான் இருக்கு. அவர் பிச்சையில தான் வாழ்ந்துகிட்டு வரோம். இல்லைனா அவரை காப்பாத்துறத பத்தி எல்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன். அட, இன்னைக்கும் நீங்க சிஐடி கிட்ட எதையும் சொல்ல விரும்பல. என் அண்ணன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் சிஐடி கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த வீட்ல என் கூட என்னெல்லாம் நடந்தது அதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். என் மனைவி பிரியா கூட என்ன நடந்தது? இந்த வலியை கொடுத்தது அண்ணன் தான். அதை என்னால மறக்க முடியாது. நான் நினைச்சிருந்தா அன்னைக்கு இமானா கீழே விழுந்திருப்பா. பிரியா இல்ல. நான் அண்ணாவை காப்பாத்தவே மாட்டேன். ஆனா நேத்து நைட்டு என்னாச்சு அது எனக்கே தெரியல. அட, கொலைய பண்ணது இமானா தானே.
ஆனா சிஐடிக்காரங்க எதுக்கு நம்மள கண்காணிக்கிறாங்க? மோனிகாவோட ட்ரெஸ்ல இருந்து ஏதாச்சும் கிடைச்சதா தாரிகா? ஆ தெரிஞ்சிருக்கு. ஆனா அபிஜித், சொல்றதுக்கு என்கிட்டயும் விஷயம் இருக்கு. கொஞ்சம் டைம் கொடு, சொல்றேன். ஓகே டாக்டர், நோ ப்ராப்ளம், டேக் இட் டைம். நீங்க சொல்லுங்க. மோகினியோட ட்ரெஸ்ல இருந்த எண்ணெய் டிராப்ஸ் கிடைச்சது. அந்த எண்ணெய் வந்து காருக்கு தான் பயன்படுத்துவாங்க. லூப்ரிகன்ட். ஆனா சார், காட்டுக்குள்ள லூப்ரிகன்ட் எங்கிருந்து பட்டிருக்கும்? அதுவும் மோகினி ட்ரெஸ்ல. இன்னொரு விஷயம் வந்து அவங்களோட ட்ரெஸ்ல 2 பேரோட ரத்தக்கரை இருக்கு. என்னது ட்ரெஸ்ல 2 பேரோட ரத்த கரை, அப்புறம் லூப்ரிகன்ட். மோகினி எங்க இருந்திருப்பா? அதை நீங்க தான் கண்டுபிடிச்சாகணும். ஆனா ஒரு விஷயம், மோகினியோட ட்ரெஸ்ஸில் மோகினியோட ரத்தக்கரையை தாண்டி ஒரு ஆளோட ரத்தக்கரையும் இருக்கு. அந்த ரத்தக்கரை தான் இந்த கத்திலையும் இருக்கு. இதுல செலினாவோட ரத்தம் இல்லையா? சலீனாவோடதும் இல்ல, எந்த பொண்ணோட ரத்தக்கரையும் இல்ல. அப்ப யாருது? வெறிநாயோடதா? சார், அது மோகினி தானே சொன்னா அங்க வெறிநாய் இருந்ததுன்னு. இந்த கத்தியில 40-45 வயசு ஆளோட ரத்தக்கரை இருக்கு. வா காட்டுறேன். இங்க பாரு, இது மோகினியோட டிஎன்ஏ. இங்க பாரு, இதுதான் அந்த ஆளோட டிஎன்ஏ. எப்படி சாத்தியம்? அந்த வீட்ல இருந்து ஜரீனா தான் காணும். அவங்களோட ரத்தம் எப்படி வந்துச்சு? மோகினியோட ட்ரெஸ்ல ஆயில் கரை இருந்திருக்கு. அப்ப பாடியை எடுத்துட்டு போன அதே கார்ல தான் இவளையும் கூட்டிட்டு போயிருக்கான் போல. சரி, இது செலினாவோட பாடி நம்ம எடுத்துக்கிட்டாலும் 40-45 வயசு ஆளோட பாடி எங்க இருந்து வந்துச்சு? மோனியை கூட்டு வா போ. கார்ல வேற ஒரு பாடி இருந்திருக்கும், ஏதோ ஆம்பளையோட பாடி. இல்ல, எங்க இந்த பாடியை புதைச்சானோ அங்க இன்னொரு பாடி இருந்திருக்கும். அப்படின்னா ஜெரினாவை எங்க கூட்டிட்டு போனானோ அந்த இடத்துக்கு இப்ப நம்ம உடனே போயாகும். எஸ் சார். மோனி, நீ எங்க கிட்ட உண்மையை தானே சொன்ன? எதுவும் மறைக்கல சார், நானே ஒரு விக்டிமா இருக்கேன். உங்ககிட்ட நான் எதுக்காக மறைக்கணும்? சரி, அந்த பங்களாக்கு வெளியே உன் மண்டையில யாரோ பின்பக்கத்துல இருந்து கட்டையால அடிச்சு உன்னை மயக்க வச்சாங்கல்ல, எவ்வளவு நேரத்துக்கு அப்புறமா கண் முழிச்ச நீ? சார், இதுதான் அந்த இடம். இங்க இருந்து தான் நான் வெளியே வந்தேன். இங்க வந்து நான் லிஃப்ட் கேட்டேன். உள்ள போய் பார்க்கலாம். நீ சொல்றது உண்மையா இருந்தா கண்டிப்பா ஏதாச்சும் கிடைக்கும். பட் சார், அங்க உங்களுக்கு ஆதாரம் கிடைக்கிறது சந்தேகம் தான். அதாவது நாங்க அங்க போக கூடாதுன்னு நீ விரும்புறியோ? அப்படிலாம் இல்ல சார், நான் ஒன்னும் பொய் சொல்லல, உண்மையை தான் சொல்றேன். நான் இங்க தான் இருந்தேன். வாங்க பாப்போம். மோனி, நீங்களும் அப்புறம் செலினாவோட பாடியும் அட்டன் டைம்ல காணாம போயிருக்கு. என்னோட கேள்வி என்னன்னா, உன்னை எதுக்காக காட்டுக்கு கூட்டிட்டு வரணும்? ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கணும்ல. ஒருவேளை அந்த பாடி கூடவே உன் கதையை முடிக்க பார்க்கலாம். ஆனா உனக்கு எதுவும் நடக்கல, உயிரோடவும் விட்டுருக்காங்க. சரி, இங்க இருந்து நீ ரோடு வரைக்கும் போகிறதுக்கு எவ்வளவு தூரம் ஓடி இருப்ப? சார், எனக்கு தெரிஞ்ச வரையில 20ல இருந்து 25 அடி இருக்கும். அதுக்குள்ள ரோடு வந்துருச்சு. உன் மெமரி நல்லா ஷார்ப்பா இருக்கே. ஆனா சில விஷயங்களை நீ மறக்கிற. மறந்து போனதை சொல்றியா இல்ல ஞாபகத்துல இருக்கிறத சொல்றியா? ஏடி கிட்ட உண்மையா சொன்னீனா உனக்கு அது ரொம்ப நல்லதா இருக்கும். அபிஜித், காஞ்ச இலைகளை வச்சு குழிய மறைக்க முயற்சி பண்ணிருக்காங்க.
அட மேடம், இதை நாங்கள் இன்னும் ஓப்பன் கூட பண்ணல. பாப்போம். உனக்கு துண்டு துண்டா வெட்டியிருக்கானுங்க. செலினாவோட பாடியா இருக்கா? அது ஆம்பளையோட பாடி. ஆனா இது எப்படி நடக்கும் சார்? செலினாவை தானே கொலை பண்ணிருக்காங்க. அப்புறம் ஒரு ஆம்பளை பாடி எப்படிங்க வந்துச்சு? ஐயோ, எனக்கு தெரியாது. செலினா கூட அந்த ஒரு ஆள் தானே இருந்தான், இமான். அப்ப சரினா எங்க போடும்? அவளுக்கு என்னாச்சு? சரி, ஒன்று பண்ணுவோம். இந்த 4 பேரையும் நம்ம வாட்ச் பண்ணுவோம். ஃப்ரெட்டி, ஸ்ரேயா, இந்த 4 பேரோட ஃபோன் டீட்டெயில்ஸ் அப்புறம் லொகேஷன் எடுங்க. கேஸ் வீட்டுக்குள்ள தான் நடந்திருக்கு. ரகசியம் அங்கிருந்து தான் வெளியே யார் இங்கேருந்து கிளம்பிருச்சு? XQ0511 8967. 2 minutes அங்கே வந்துடும். சரி. எஸ் சார், போலாம். கார் இங்கேருந்து கிளம்பிருச்சு. XQ0511 8967. 2 minutes வண்டி வந்துடும். சரி. எஸ் சார், போலாம். சார், தேவையில்லாம கேள்விலாம் கேக்குறீங்க. நீங்க எங்களை மாட்டி விட பாக்குறீங்களா? சார், உங்களை நான் தானே இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆனா கொலைகாரன் வெளியே இருக்கா, பாடி வீட்டுக்கு வெளியே இருக்கு. நீங்க அடிக்கடி இங்க வந்து நிக்கிறீங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள நீங்க இருந்தீங்க உயிரோட, அதுதான் வரோம். அதோட நீங்க சொல்றதையெல்லாம் எங்களால கொஞ்சம் கூட நம்ப முடியல. சார், சரி, உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இல்ல. நீங்க இமான் சித்தப்பாவை போய் பிடிங்க. கண்டிப்பா கொலை பண்ணிட்டு ஓடினவரு அவரு. நாங்க பயத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதான விஷயமே. இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது இந்த கேஸ் இப்ப தலைகீழா மாறிடுச்சு. நீங்க என்ன சொல்ல வரீங்க? இமானனா கொலை பண்ணிட்டு ஓடி இருக்கான். ஆஹா, ஓடி போயிருக்கா. ஆனா எப்படி? தன்னையே கொலை பண்ணிட்டு, தன்னைத்தானே வெட்டிக்கிட்டு, தானே மூட்டுக்குள்ள பேக் பண்ணிட்டு ஓடிட்டானா? என்ன? மூட்டையில இருந்த டெட் பாடி இமானோடதா? அப்போ அந்த பொண்ணு யாரு? நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? இமானோட எல்லா ட்ரெஸ்ஸும் ஹேங்கர்ல தொங்குதுன்னா அவ எந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போயிருக்கணும்? எரினோட பாடியை எடுத்துட்டு போனது அவன் தானே. அப்பவே உண்மைக்கும் பிரம்மைக்கும் நடுவில் நடக்கிற விளையாட்டு இதுன்னு தெரிஞ்சது. எவனோ நல்லா விளையாடி இருக்கான். மோகினிய ஷனாய் அவ ஏமாத்தி இருக்கா. சரினா இங்க சாகவே இல்ல. ஆனா இமான் இங்க பணமாதான் வீட்டு விட்டு வெளியே போயிருக்கா. அதுவும் மூட்டையில. யார் பண்ணது? நீ தானே பண்ண. உன் கத்தியால அவனோட கழுத்தை அறுத்தல்ல? இல்ல சானியா நீங்களா உங்க புருஷன் கிட்ட இருந்து ஒரு விடுதலை கேட்டுட்டு இருந்தீங்களே? இல்ல மோனி நீயா? ஏன்னா இவளை கொலை பண்ற பிளான இமான் ஏற்கனவே போட்டு வச்சிருந்தான். அப்புறம் இன்னொன்னு, நீங்களா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. உங்க அன்னைக்கு ஏதோ ஒரு மருந்து கொடுத்து நீ தான் படுக்க வச்சுட்டேடா. சாகர கணவனோட குரல் கேட்க கூடாது. சார், யூக் தான் இதை பண்ணிருக்கணும். நானா? இவன் பிசினஸ்க்காக பணம் கேட்டான். ஆனா சித்தப்பா கொடுக்க மறுத்துட்டாரு. இல்ல, சானியானியா தான் இருக்கணும். யாருக்கு தெரியும்? தூக்க மாத்திரைய பால்ல கலந்து கூட கொடுத்திருக்கலாம். அப்புறம் தூக்கத்துல கொண்டிருக்கலாம். நீ வாய் மூடு. நான் எதுக்கு கொல்லணும்? மோகினி கூட இருக்கலாம் இல்லையா? இவ கூட கொலை பண்ண முயற்சி எடுத்திருக்கா இல்லையா? என்ன சித்தி, நான் பண்ணேனா? இந்த சித்தப்பா கூட இருக்கலாம். இவரோட மனைவியை தானே டெரஸ்ல இருந்து தள்ளி விட்டாரு. வாய மூணுங்க எல்லாரும். எங்களுக்கு தெரியும் இமானோட பாடிய மூட்டையில எடுத்துட்டு போனது யாருன்னு தெரியும். ஸ்ரேயா, அது செலினா. இவள
இவளோட கொலைக்கான காரணத்தை தானே தேடணும். ஆனா இவளே உயிரோட. ஆனா வேற ஒன்று இங்க நடந்திருக்கு. அதாவது கொலை நடந்ததுக்கு அப்புறம் கூட செலினாவை இங்கிருந்து யாரும் தப்பிக்க விடல. என்ன செலினா சொல்றியா? ஐம் சாரி. நாங்க நிறைய பிளானிங் பண்ணோம், எல்லாரையும் பழி சொன்னோம், ஆனாலும் மாட்டிக்கிட்டோம். வாய மூடு. சித்தப்பா நீங்களா? எல்லாத்தையும் நீ தான் சொதப்பிட்ட. ஆனா நாங்க எல்லாத்தையும் தான் சரி பண்ணிட்டோமே. எப்போ இமானோட டெட் பாடி எங்க கைக்கு வந்துச்சோ மூட்டையை யார் கொண்டு போனதுன்னு பார்த்தோம். அதனால உங்க எல்லாரோட போனையும் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சோம். அண்ட் சலீனா அவ இறந்து போனதுக்கு பிறகு முதல்ல ஃபோன் பண்ணது உனக்கு. ஆமா, நாங்க இவளை பிடிச்சிட்டோம். நீயும் நல்லா வசமா மாட்டிக்கிட்ட. ஆமா, இமான நான் கொண்டது நான் தான். அவரோட பிடியிலிருந்து விடுதலையாக என் மனைவியை கொன்னதுக்காக பழி வாங்கறதுக்காக தான் இதை நான் செஞ்சேன். இமான அண்ணாவா இருக்கல, ரசிலியாமா மாதிரி வேஷம் போட்டுட்டு சைக்கோ கில்லரா தான் இருந்தா. நாங்க அடைக்கலத்துக்காக 3 வேளை சாப்பாட்டுக்காக அதை தாங்கிக்கிட்டோம். கொலையும் பண்ணுவியாடா? யாரும் கொலை பண்ண விரும்ப மாட்டாங்க சார். பல வருஷமா நாங்களும் வெளியில இருக்கிற ஆட்களும் அவன் சித்திரவதைகளை சகிச்சுக்கிட்டோம். யாராவது தடுத்து முற்றுப்புள்ளி வைக்கணும்ல. யூக், மோகினி, சானியா அண்ணியால இதெல்லாம் செய்ய முடியாதுல்ல. அதனால நான் பண்ணேன். சரினா கூட சேர்ந்து பண்ணேன். சீக்கிரமா எங்கேயாவது புதைச்சிரு, புரியுதா? போ. அவ குற்றத்தை தடுக்க வேற வழிகளும் இருந்துச்சு. அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கலாம், எங்களை தேடியும் வந்திருக்கலாம். ஒரு நோயாளியை கொலை பண்ணி நீ இப்போ ஒரு கொலைகாரன் ஆயிட்ட. ஆனா செலினா, இந்த பயங்கரமான குற்றத்துக்கு நீ ஒரு காரணமா இருந்திருக்க. சட்டம் உனக்கு கடுமையான தண்டனையை கொடுக்கும். ஒருவேளை உங்களுக்கு தூக்கு தண்டனையா கூட இருக்கும்.